வணக்கம் கிருஷ்ணன். வணக்கம் செந்தில். என்ன இன்னைக்கு நாள் எப்படி போச்சு? நாள் எல்லாம் போயிட்டுருக்கு. ஆனால் பெரிய சம்பவமாக பார்த்துட்டாங்க போல இருக்கு தாவேக்கா அரசில். ஆமாம், மழையை காணோங்கிற மாதிரி கோயில் நிலத்தை காணாமல். ஆமாம், நிலம் யார் பேரில் இருக்குன்னு ஒரு பிரச்சனை. ஆமாம், ஆளாளுக்கு பல சர்ச்சைகளை சொல்கிறாங்க, பல சந்தேகங்களை எழுப்புறாங்க. அமைச்சர் ஒரு பக்கம் பயங்கரமாக பேட்டி கொடுக்குறாரு. ஆமாம், ஆனால் எல்லாத்துலேயும் வந்து சந்தேகமாக இருக்கே தவிர ஒன்றும் வெளிப்படை நிர்வாகம்னு சொன்னதுக்கு வந்து சான்ற நிறைவேற்ற மாதிரி ஒரு பதிலும் கிடைச்ச மாதிரி இல்லை. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? வெளிப்படையாக தெரியுது என்னென்ன பண்ணியிருக்காங்கலாம், வெளிப்படையாக தெரியுது. இது முறைகேடு என்ன எப்படி நடந்திருக்குன்றது வெளிப்படையாக தெரியுது. திமுகவே வெளிப்படையா? ஆமாம், திமுகவே வந்து நாங்கள் மிஞ்சிடுவோம், திமுகவுக்கு வந்து மாற்று நாங்கள் தான், ரெண்டு பேருக்கு தான் போட்டி எல்லாம் சொன்னார்ல, திமுகவா தாவேக்காவான்னு. அதான் இப்போ வந்து யார் இத்தனை வருஷம் ஆட்சி செஞ்ச திமுகவா இல்லை இப்போ வந்திருக்கிற நாங்களா அப்படின்னு ஒரு பெரிய போட்டி நடக்குது. இதுக்கு முன்னாடி வந்து ஊழலில் வந்து திமுக வந்து அடிச்சிக்கவே முடியாது. அவங்க வந்து ஒரு விஞ்ஞான ரீதியான ஊழல் பண்ண ஒரு பெரிய கட்சி. அதை மிஞ்சிற அளவுக்கு இப்போ இவங்களோட இது வந்துரும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த அறநிலையத்துறை அமைச்சர் இருக்காருல்ல, இந்த பிரச்சனையை வந்து இப்போ வந்து இந்த மார்ச் மாதம் தான் இந்த இடத்த விற்பனை செய்ய போய் அது ஒரு சிக்கலாக வருது. திமுக காலத்துலேருந்து இந்த சிக்கல் இருக்குது, இப்போ தான் இந்த விற்பனை சிக்கல் வருது. இவங்க ஆட்சிக்கு வந்து 50 நாள் தான் ஆகுது. ஆனால் 6 மாதமாக நாங்கள் இதை காப்பாற்றிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து அமைச்சர் ரமேஷ் அவர்கள் பொய் சொல்லிட்டாரா? பொய் இல்லை, அவங்க ரீல்ஸ் தானே எப்பயுமே பொய்ன்னு அவங்க அது பேர் ரீல்ஸ். தவறு நடந்து விட்டது. அவங்க வந்து ஆட்சியில் நடந்தா ஊழல், இவங்க ஆட்சியில் நடந்தா தவறு. ஆமாம், தவறு நடந்து விட்டது. இந்த வழக்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்சது என்ன? இந்த வழக்கு இல்லை, இதில் நமக்கு என்னன்னா சிம்பிளாக இருக்கிற சந்தேகங்கள். அதாவது வந்து ஒரு இடத்த ரிஜிஸ்டர் பண்ணணும்னா அதில் எந்த, நீங்களும் பல தடவை ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போயிருப்பீங்க, பார்க்குற நேயர்களும் போயிருப்பாங்க. ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் எப்படி வந்து ஒவ்வொரு பதிவு வந்து நடக்குது, அவங்க பதிவுத்துறையில் இருக்கிற அந்த சார் பதிவாளர்கள் வந்து எப்படி மக்களை ட்ரீட் பண்ணுறாங்க, அந்த டாக்குமெண்ட்டில் வந்து எப்படி ஃபாலோ பண்ணுறாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். இதில் மூடி மறைக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. அப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இது பல மாதங்களாக பல வருஷங்களாக ஒரு வழக்கு சம்மந்தப்பட்ட ஒரு இடமா இது இருக்குது. சரிங்களா? அப்படி இருக்கும்பொழுது ஏற்கனவே திமுக என்ன சொன்னாங்க, அது கார் பார்க்கிங்காக நாங்கள் ஒதுக்கணும், எல்லாருக்கும் தெரியுது. ஸோ அப்படி ஒரு டிஸ்பியூட் இவர் இப்போ இருக்கிற கரண்ட் மினிஸ்டராக இருக்கிற மாண்புமிகு ரமேஷ் அவர்களும் சொல்கிறாரு, எங்கள் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் தான் வந்து லெட்டர் கொடுத்துருக்காரு இந்த இடத்த வந்து பதிவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எஸ்ஆர்ஓக்கு, அறநிலையத்துறைக்கு. அப்படி இருக்கும்போது நாங்களே எப்படி தப்பு பண்ணுவோம், இது வந்து எங்களை மீறி நடந்த தப்பு, நாங்கள் வந்து நேர்மையானவர்கள் தான் அப்படின்னு சொல்கிறாரு. இது சொல்கிறதெல்லாம் வழக்கம் போல் வந்து அந்த ரசிகர்கள், விஜயோடைய ரசிகர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள ஏமாத்தலாம். அவங்க அப்பாவி தான், ஏன்னா அவங்க ஏதாவது நல்லது நடக்காதுன்னு ஒரு ஏங்குற ஒரு கூட்டம் தானே வச்சுங்களேன். ஸோ இப்போ அந்த ரசிகர்களுக்கு வந்து நம்ம விளக்கம் கொடுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா அவங்க ஏமாறக்கூடாது. அந்த விஜயோடைய பிம்பம் ஒரு நாள் உடஞ்சிக்கிட்டே வருது. அதை தொடர்ந்து இதுலேயும் வந்து அவர் பிம்பம் உடஞ்சிட்டு இருக்குன்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா இப்போ இந்த வழக்கு நிலுவையில் இருக்கிற ஒரு இடத்த ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு கொண்டு போகிறாங்க. அப்போ கொண்டு போகும்போது ஏற்கனவே ரெகுலராக ஒரு ஆஃபீஸுக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரார் இருப்பாங்க. அவர் வந்து இந்த மாதிரி கேஸ் பெண்டிங்கில் இருக்கு, ஏற்கனவே வந்து கோயில் நிர்வாகத்துலேருந்து லெட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து உடனே ரிஜிஸ்டர் பண்ண முடியாது. அந்த உள்ளூர் விஷயம்லாம் தெரிஞ்சவராக இருப்பார். ஆமாம், அது மட்டும் இல்லாமல் ரெக்கார்டும் இருக்கும். இந்த புக்கில் வந்து ஏதாவது தடை லெட்டர் கொடுத்துருந்தோம்னா இந்த பர்டிகுலர் சர்வே நம்பரில் இந்த இடத்துக்கு வந்து இவங்க வந்து அப்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு சிலர் வந்து உங்கள் இடத்துக்கு யாரும் அப்ஜெக்ட் பண்ணலாம், அதுக்காக ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருக்க முடியுமான்னு கேள்வி கேட்பாங்க. ஆனால் இது வந்து வெறுமனே வந்து ஒரு பிரைவேட் இடம் கிடையாது. ஏன்னா கோயில் இன்வால்வ் ஆகிருக்கு, கோயிலுக்காக கொடுத்த இடம். அது மாதிரி ஒரு வரலாறு இந்த இடத்துக்கு வந்து இருக்கிறதால எடுத்தங்க வந்து இந்த விஷயத்த செய்ய முடியாது. இல்லை பெண்டிங் போட்டு மேலதிகாரிகிட்ட ஐஜி லெவலில் பர்மிஷனுக்கு வாங்கி அதுக்கப்புறம் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஜென்ரலாக ஒரு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருந்தாலே அதான் ப்ரொசீஜரு. ஆனால் இப்போ இது என்னன்னா ஒரு 100 கோடி மதிப்புள்ள ஒரு இடம் வருது, அதே மாதிரி கோயிலுக்கு சொந்தமான இடம் வருது. கோயில்னாலே உடனே RSSலேருந்து எல்லாரும் கிளம்பி வந்துடுவாங்க, எப்படா இந்த இடத்த பிடிங்கி அவால்கிட்ட கொடுத்துடலான்னு. அப்படி இருக்கும்பொழுது இவங்க வந்து 50 நாளில் எதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து துருன்னு வந்து ஒரு வேலையை செய்தாங்க. இப்போ ஒரு ரெகுலராக ஒரு SRO இருக்காங்க, அவர் வந்து அந்த பர்டிகுலர் 6ஆம் தேதி விடுமுறையில் போகிறாரு. சரி, அவர் இயல்பாக விடுமுறையில் போனால் கூட மேலே இருக்கிற கொடைக்கானல்ல இருந்து ஒருத்தரை கூப்பிட்டு வராங்க ஒரு நாள் ஒர்க்குக்காக. ஆமாம், அதுதான் நமக்கு வந்து சந்தேகத்தை எழுப்புது. ஏன்னா கீழே இருக்கிற ரெஜிஸ்டர் வந்து பழனி ரெஜிஸ்டர் அந்த குறிப்பிட்ட நாளில் விடுபடுத்திட்டு போயிடுறாரு. அவசரமாக மலை மேலே இருக்கிற கொடைக்கானலில் இருக்கிற ஒரு ரெஜிஸ்ட்ராரை கூப்பிட்டு வந்து அந்த இடத்துல கையெழுத்து போட வைக்கிறாங்க. அப்போ இப்படி வேற எங்கேயாவது நடந்திருக்கு? இல்லை, அதான் இது எல்லாமே கூட இயல்பாக தினசரி ஒரு ஒர்க்கில் வந்து ரொட்டீனாக நடக்கிற ஒரு விஷயம் கூட அமைச்சர் வந்து பேட்டி கொடுக்கலாம், இல்லை சொல்லலாம். அப்படி இயல்பாக எடுத்துக்கிட்டா கூட ஒரு நாள் வேலை செய்யறதுக்கு அவர் விடுப்பில் போயிட்டார் ரெகுலர் SRO, ஒரு நாள் வராரு. ஒரு நாளில் வரவர் இந்த மாதிரி ஒரு டிஸ்பியூட்டட் இடத்த
ஏன் அவர் அவசரம் 99.9% வந்து செய்ய மாட்டாங்க. ஏன்னா நான் வந்து நாளைக்கு போயிடுவேன், இல்லை பெண்டிங் போட்டால் மறுபடியும் அதை செக் பண்ணுறதுக்கு அந்த ஃபார்மல் பண்ண முடியாது. ஸோ அப்போ வந்து அடுத்து வர நாளைக்கு உங்கள் எஸ்ஆர்ஓ வந்துடுவாங்க, அவங்க கிட்ட நீங்கள் பார்த்துங்க, நான் பெண்டிங்கில் போடுறேன். அது ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணோம்னா இந்த மாதிரி எல்லாம் உடம்பு முடியாமல் இருக்குல்ல, வெளியூரில் இருக்காங்க, அந்த அது மாதிரி பெண்டிங்ல போடுறேன், அவங்க வந்தானே கிளியர் பண்ணிங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா இந்த எஸ்ஆர்ஓ வந்து ஒரு நாள் தான் வராரு. பர்டிகுலரா எதுக்கு கொடைக்கானல்ல இருந்து கூட்டு வந்தாங்கன்ற கேள்வி இருக்கு. இப்ப இந்த அமைச்சர் வந்து தவறு நடந்திருக்கு, நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம், எஸ்ஆர்ஓ சஸ்பெண்ட் பண்றேன்னு சொல்றாங்களே, எஸ்ஆர்ஓ மட்டும் சஸ்பெண்ட் பண்றது வந்து இதுல வந்து எந்த விதத்திலயும் அடிப்படை கிடையாது, ஏத்துக்க முடியாது, நேர்மையும் கிடையாது. ஏன்னா அவர் வந்து அங்கிருந்து டிரான்ஸ்ஃபர் பண்றது, அவரே கிளம்பி பஸ் பிடிச்சி வந்து உட்காந்துக்க முடியாது. ஒரு அதிகாரி தான் வந்து அவர் அங்க அப்பாயின்மெண்ட் பண்றாரு, அவர் யாருன்னு தெரியணும். அப்புறம் அந்த அப்ஜெக்ட் பண்ண ஒரு கோயில் நிர்வாகி இருக்காருல்ல, செயல் அலுவலர், அவரு வந்து ஜேசி, அவருக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுத்து மேல் பதவி உயர்வு கொடுத்து சென்னைக்கு கூப்பிட்டுக்கிறாங்க. இப்ப 2ஆம் தேதி கடைசியா அவர் அப்ஜெக்ட் பண்ணாதுன்னு ரமேஷே சொல்றாரு. நாங்க திமுக ஆட்சியில மட்டும் இல்ல, எங்க ஆட்சியிலும் நாங்க அப்ஜெக்ட் பண்ணியிருக்கோம். அப்ப அவரை ஏன் ப்ரொமோஷன் கொடுத்து அந்த பத்திரம் பதிவு செய்யக்கூடாதுன்னு அப்ஜெக்ட் பண்ணவரை ஏன் கூப்பிட்டாரு, எதுக்கு பதவி உயர்வு கொடுத்தீங்க அப்படிங்கிற கேள்விக்கு அமைச்சர் தான் பதில் சொல்லணும். அடுத்தது கொடைக்கானல்ல இருந்து வந்தவர் யார் அவர் அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க, அந்த ஃபோன் ரெக்கார்டு, அந்த ஃபோன் ட்ரேசிங், இதெல்லாம் எப்படி வந்து அவர் கொடைக்கானல்ல இருந்து வந்தாரு, வந்த ஒரு நாள்ல இவ்வளவு பெரிய ஒரு சிக்கல் இருக்கிற ஒரு இடத்த பதிவு பண்ண வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா நிறைய ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல பெண்டிங்ல இருக்கும். அடுத்தது அந்த ரிஜிஸ்டார் உண்மையிலே வந்து லீவ்ல தான் போனாரா, இல்ல இவங்க ப்ரெஷர் தாங்காம லீவ் எடுத்துட்டு போனாரா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அடுத்தது இப்ப 100 கோடி மதிப்புன்னு அந்த இடத்துக்கு சொல்றாங்க, அப்ப 2 கோடிக்கு பதிவு பண்ணிருக்கேன்னு சொல்றாங்க. அந்த 2 கோடி அமௌண்ட்டை யாரு ஒரு பினாமி மூலமா வந்ததா, எங்க இருந்து வந்தது, இப்படி பல கேள்விகள். இதெல்லாம் வந்து டெக்னிக்கலை தாண்டி சிம்பிளா ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல நடக்கிற ஒரு விஷயம். அப்ப எதற்காக இதெல்லாம் செய்யும் பொழுது இவர் வந்து என்ன சொல்றாரு, தவறு நடந்து வரும்போது நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கோம். எஸ்ஆர்ஓ இப்படி எப்படின்னா திமுக ஆட்சியில் ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம், பல விஷயங்கள் வந்து போலீஸ் நடக்கும், கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல கீழே யார் அஃபிஷியல் இருக்காங்களோ அவங்க மேலே பழிய போட்டு அவங்க சஸ்பெண்ட் பண்ணிட்டு எஸ்கேப் போயிடுவாங்க. அப்போ மாற்றம் சொல்லி கிளைம் பண்ணி வந்த இந்த அரசு அதே செய்யும் பொழுது அப்போ வந்து இது எப்படி வந்து மாற்றம்னு வந்து நம்ம விஜய் ரசிகர்களை பார்த்து கேட்குறோம், எப்படி இதை வந்து மாற்றம் நம்ம கருத முடியும்? நம்ம விஜய் ரசிகர்களுக்கு சொல்றது என்னன்னா, ஒரு 100 கோடி மதிப்பிலான ஒரு சொத்தை வெறும் 2 கோடி கொடுக்குறாங்கன்னா அதுக்கு உள்ள எவ்வளவு ஊழல் இருக்குன்னு பாத்துக்கங்க. அப்போ அதுக்கு நடுவுல எவ்வளவு பணம் வந்து கை மாறி இருக்கும். குறைஞ்சது அதை வாங்க முயற்சி பண்றவரு 100 கோடி சொத்தை ஒரு பாதி அமௌண்ட்டுக்கு தான் வாங்குற மாதிரியான ஒரு நிலைமை இருக்கும். ஒரு 50 கோடின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த 50 கோடியில 2 கோடி வந்து சொத்துல இதுல பத்திரத்துல காட்டுறாங்க. மிச்சம் இருக்கிற 48 கோடி எந்தெந்த ஆட்களுக்கு கை மாறுச்சு, இதுதான் நம்ம எழுப்புற கேள்வி. ஆனா இதுல ஒரு விஷயம் என்னன்னா, இதை விசாரிக்கிறதுக்கு துரிதப்படுத்தாத இந்த தாவேக அரசு, விஜயின் தூய்மையான அரசு, இதை பத்தி விமர்சனம் எழுதுறாங்கல்ல அப்பாவி பொதுமக்கள், அவர்களுக்கு தெரிஞ்சதை நேர்மையா இல்லையே, விஜய் அண்ணன் வந்து நம்ம நம்பி ஓட்டு போட்டோம், அவங்க விஜய் அண்ணன் கூட ஓட்டு போட்டிருக்கலாம், மாற்றம் சொன்னாரு இப்படி பண்ணிட்டாருன்ற ஒரு ஆதங்கத்துல கூட எழுதியிருக்கலாம், ஏதாவது பண்ணுவாரு போட்டிருப்பாங்க. அவர்கள் மேல துரிதமா நடவடிக்கை எடுக்குது, வழக்கு பதிவு பண்ணுது. ஹைகோர்ட் வந்து முகநூல்ல எழுதுறவங்களுக்குலாம் எதுங்க கலவர வழக்கு போடுறீங்க, அது வந்து வேணும் டிஃபமேஷன் போடுங்க, உங்களுக்கு வந்து தப்பான தகவல் கொடுத்தா டிஃபமேஷன் போடுங்க, எதுக்கு வந்து நீங்க தேவையில்லாம கலவர வழக்கு கிரிமினல் வழக்கெல்லாம் போடுறீங்க அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் கேட்டிருக்கு. இந்த தாவேக அரசுக்கு வந்து அறிவுரை சொல்லியிருக்கு. அப்ப இதுதான் மாற்றமா? நீங்க வந்து தாவேக ஆதரிச்ச விஜய் ரசிகர்களா இருக்கட்டும், இல்ல ஆதரவாளர்களா இருக்கட்டும், கொஞ்சம் வந்து மனசாட்சிப்படி யோசிச்சு இந்த விஷயங்கள்லாம் செய்யறதுக்கு, ஏற்கனவே நம்ம வந்து இதுக்கு முன்னாடி இருந்த திராவிட ஆட்சியில மக்களுக்கு வந்து சமூக ஊடகங்களில் யாராவது கருத்து சொன்னாங்கன்னா உடனே வந்து இருக்கிற பிரச்சனையெல்லாம் விட்டுட்டு அதற்கு ஒரு டீமை போட்டு நைட்டோட ஆள் அனுப்பிச்சு தூக்கிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன் வச்சு மிரட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து செய்துட்டு இருந்தது தவறுன்னு நம்ம வந்து கண்டிச்சிருக்கோம். இதுதான் வந்து திமுக வந்து எங்களை வந்து பரப்புரையே பண்ண விட மாட்டேங்குது, எங்களை பேசவே விட மாட்டேங்குது, குரலை நரிக்குது, எல்லாத்தையும் சொன்ன விஜயின் அரசு இப்போ வந்து அவங்க ஆட்சிக்கு வந்த உடனே அதே வேலையை தான் திரும்ப செய்கிறாங்க. அப்போ எந்த மாற்றமும் இல்லை. நாம் வந்து கவர்ச்சியை எதிர்பார்த்தோ இல்லை நடிகருக்கு ஆசைப்பட்டோ எல்லாத்துக்காகவும் ஓட்டு போட்ட மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருக்கும் மிஞ்சினது என்னன்னா மாற்றம்னு நினைச்சதுக்கு ஏமாற்றமா போயிடுச்சு. நாங்க ஒரு மாற்றத்தை, நாம் தமிழர் கட்சி ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இந்த மக்களுக்காக போராடும் போது மக்கள் கொடுத்தது வந்து ஏமாற்றம் தான். இப்போ மக்களுக்கு எதை நம்பி போனாங்களோ அவங்க கொடுக்கறதும் ஏமாற்றம் தான். இப்பயும் நம்ம மக்கள் பக்கத்துல தான் நிற்கிறோம். மக்கள் கிடைக்கிறதும் ஏமாற்றம் தான், மக்கள் நம்மளுக்கு கொடுத்ததும் ஏமாற்றம் தான். இது வந்து நிலையானது அப்படின்னு கற்பனையோட இந்த தாவேக தொண்டர்களும் இந்த ரசிகர்களும் இருந்தாங்கன்னா இதுதான் முதல் தொடக்கம்னே நீங்க வச்சுக்கோங்க. இது மாதிரி நிறைய ஊழல்கள் இருக்குது, அதெல்லாம் இன்னும் வெளியே வரல, இனிமே வரும். இது வந்து முதல் தொடக்கம், வெளிப்படையா வெளியே வந்து 60 நாள்லயே வந்து இது வரைக்கும் எந்த அரசுக்குமே வந்து தொடங்கின 1.5 மாசத்துல 2 மாசத்துல இது மாதிரி ஊழல் குற்றச்சாட்டு எனக்கு தெரிஞ்சு நினைவு தெரிஞ்சு வந்து ஊழல் குற்றச்சாட்டு வரும். ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு வரும்.
ஆனால் தொடங்கினோடனே 6 ஆச்சுண்டா முதல் பால்ன்ற மாதிரி ஒருவேளை ஆட்சி எவ்வளோ நாளைக்கு நிலைக்கின்ற ஒரு சந்தேகம் இருக்கிறதால இப்பயே நம்ம ஊழல் பண்ணலாம்னு முடிவு எடுத்துட்டாருன்னு தெரியல. அதான் அவங்க வாஷிங் மிஷின் அவங்களே சொல்லிட்டாங்க, இருக்கிற ஊழல்வாதிகள் எல்லாம் கூப்பிட்டு சுத்தம் பண்ண போறோம்னு சொல்லிட்டாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா இவங்களே பெரிய ஊழல்வாதியா தான் இருக்காங்கிறது இது மூலமாலாம் தெரியுது. வழக்கறிஞர்கள் நியமனம் பண்றதுக்கு ஊழல், எல்லார்கிட்டையும் காசு வாங்குறது, இந்த மாதிரி எங்கெல்லாம் சொத்து இருக்கோ அதெல்லாம் போய் ஆட்டையை போட்டு அதை வந்து யாருக்காவது விற்று அதுலேருந்து பணத்தை அடிக்கிறது, இதுவும் பெரிய ஊழல். இது மாதிரி எல்லா துறைகள்லையும் அந்த ஊராட்சி மன்ற தலைவர் இப்போ ஒன்று வந்து சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்தது, அவர் வேற சஸ்பெண்ட் பண்ணிட்டோம் இது பண்ணிட்டோம்னு அவர் வந்து கைமாத்தா தான் வாங்கினேன் அதெல்லாம் சொல்லியிருக்காரு பொழுது விளக்கம். அதெல்லாம் இருக்கட்டும், இதெல்லாம் வந்து இந்த ஆட்சி தூய்மையான ஆட்சியாக இருக்கும் அப்படின்னு நம்பின அந்த மக்களுக்கு பெரிய ஏமாற்றம் தான். மக்கள் வந்து விஜய்க்கு முழுசாலாம் ஓட்டு போடல, மக்கள் மேலேயும் நிறைய குறை இருக்குது. திமுக அதிமுக தொடர்ச்சியாக இந்த நாட்டை நாசமாக்குச்சு, லஞ்சம் ஊழல் கெடுத்துது. ஆனால் 3 கோடி ஓட்டை வந்து திமுக அதிமுகவே நீங்கள் போட்டீங்க. அது இல்லாமல் இந்த ஆட்சி அதிகாரத்தை கொடுக்குற அளவுக்கான ஓட்டை ஒரு நடிகருக்கு கொடுத்துட்டீங்க. ரசிகர்கள் அதை வந்து கொண்டாடி ரீல்ஸ் எடுத்து போட்டு நல்ல ஆட்சி அண்ணன் வந்துட்டாரு எல்லாம் நீங்கள் எதிர்பார்த்ததெல்லாம் உண்மை தான். ஆனால் இப்போ கிடைக்கிறதெல்லாம் ஏமாற்றம் தான். தொடர்ச்சியாக நாம் வந்து இந்த ஏமாற்று அரசோட இந்த செயல்பாடுகளை நம்ம வெளிப்படுத்துவோம். மக்கள் இதை உணரணும். இது ஒரு ஏமாளி கூட்டமாக இருக்கக்கூடாதுங்கிறது தான் எங்களோட நோக்கம். இப்பயும் நாங்கள் சொல்கிறோம், இந்த அரசு நல்லது செய்யட்டும், நாங்கள் வரவேற்போம். ஏன்னா அதை செய்ய தான் நாங்கள் பாடுபட்டோம். அதை இன்னொருத்தர் செய்யும் போது எங்களை தாண்டி மகிழ்ச்சி அடைகிறவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனால் என் மக்களை தொடர்ச்சியாக ஏமாற்றும் போது அதை பார்த்து வேடிக்கை பார்க்குற சவல பிள்ளைகளாக நாங்கள் இருக்க மாட்டோம். அதை ஏற்றி கேள்வி கேட்போம். எங்களை ஆதரிக்கிற அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவை எதிர்பார்க்குறோம். உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம்.